அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 19/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்றைய சூரிய உதயம் 6:01 கடகலக்னத்தில். இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் உடனடியாக தீர்த்து கொள்ளலாங்க. நீங்கள் நேரடியாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லவை கெட்டவை எதிர்காலம் அனைத்துமே தெரிந்து கொள்ளலாம். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக நடக்கும். இன்று நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியினுடைய உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பிரகாசமான வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு இருவரும் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும். பண தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். இன்று அதனை தடுப்பதற்கு எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம். நற்பலன்கள் காண்பதற்கு பொறுமை மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று ஏதுவான சூழ்நிலை இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவினுடைய நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதலான செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் குறைந்து காணப்படலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பதில் பல கடினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். சோதனையான இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைப்பது, பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருப்பது இவையெல்லாம் நடக்கலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். பணியில் மந்த நிலை காணப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. குழந்தைகள் நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். சமநிலையான அணுகுமுறை காணப்படும். நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அமைதியையும் திருப்தியையும் உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்காக மேல் அதிகாரிகள் பாராட்டு பெறுவீர்கள். பணியின் போது தனித்துவமான திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு சேர்ந்து இந்த நாளை கழிப்பீர்கள். இருவரும் சேர்ந்து நண்பர் வீட்டு விழாவிற்கு செல்வீர்கள். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பூரணமான ஆரோக்கியம் இன்று காணப்படலாம். உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு யோசித்து எடுக்க வேண்டும். அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தடுக்க வேண்டும். இன்று சம்பவங்கள்
உங்களுக்கு மாறாக நடந்தாலும் கூட நம்பிக்கையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சுமைகள் அதிகமாக காணப்படலாம். குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க இயலாது. எச்சரிக்கையான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படும். அதிகளவு செலவுகள் இருக்கலாம். போதிய அளவு பணம் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இன்று பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக இதனை சரி செய்ய முடியும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க முடியும். இன்று உங்களுடைய செயல்களில் மும்முரமாக ஈடுபட்டு சவால்களை சமாளிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் நிலுவையில் இருக்கலாம். சுமூகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுக்திகளை கையாள வேண்டும். பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காட்டுவதை தவிர்க்க வேண்டும். உறவினுடைய நல்லிணக்கத்தை பேண கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும். பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. சளி தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம். இதனை சமாளித்து நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இன்று அதிகமான கவனம் தேவைப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயல வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அனுகூலமானதாக இருக்காது. கூடுதலான செலவினங்கள் காணப்படலாம். இதனால் அதிருப்தி நிலவலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். உடல் நலனை காக்க பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உறுதியான நாளாக அமைகிறது. நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் இன்று உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீர்கள். சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள். உங்களுடைய செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நம்பிக்கையாகவும் நேர்மறையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையில் நல்லுறவு பராமரிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக இருக்கலாம். பணத்தை சேமித்து பாதுகாப்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்போடு இருக்கும். நேர்மறையான எண்ணங்களினால் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கையான நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல பலனும் சாதகமானதாகவே இருக்கும். பணியை பொறுத்தவரை பாதுகாப்பான நிலையில் இருப்பீர்கள். சிறந்த செயல்திறனுக்கு நற்பெயர் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கலாம். துணையிடத்தில் நல்லுறவை இது ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நிதி நிலையில் இன்று அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இன்று சில தடையூறுகளை நீக்கி அதனை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். விவேகமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும். மகிழ்ச்சியை தக்க வைக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலான செலவினங்கள் காணப்படலாம். இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு. போதிய அளவு பணம் கையில் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அமைதியை கொடுக்காது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் இடையூறுகள் உங்களுக்கு காணப்படலாம். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளை துணையிடத்தில் உதிர்ப்பீர்கள். உறவினுடைய நல்லிணக்கத்தை இது பாதிக்கும். அத்தகைய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது.
நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. தேவையற்ற வீணான செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்று பிரச்சனைகள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகளை இடையூறு இன்றி ஆற்றுவீர்கள். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தை சிறந்த முறையில் பராமரிப்பதனால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.